ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை இழந்தாய். ஆனால் அதே பெண்ணால் தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய். நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? இதை கேள், உனக்கு புரியும். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாதே. அந்த சூழ்நிலைதான் உனக்கு மற்றவர்களை பற்றியே தெரிய வரும். அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படும். அனைவரையும் நம்பும் உனக்கு அனுபவம் தேவை. இனி உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு. உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். நிச்சயம் ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து தவித்தாய். அந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தவுடன் உங்கள் இருவருக்கும் சண்டையும் சச்சரவும் அதிகரித்து கொண்டு போனது. வாழ்க்கையில் வெறுத்து போய் இருந்தாய். ஆனால் அதே பெண் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை விட்டு விலகிவிட்டால் அந்த பெண் மூலம் உன்னுடைய வாழ்க்கையை நீ பெறுவாய். அந்த பெண்ணிற்கு நல்ல விதமாக புத்தியை எடுத்து உரைத்து உன் வாழ்க்கையை விட்டு நான் தான் விரட்டி அடித்தேன். அதனால் உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்கப் போகின்றது. உறவுகளுடன் கூடிய மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்றாய். எந்த இடத்திலும் பேச்சில் கவனமாக இரு குழந்தை. சில உறவுகள் உன் பேச்சை தவறாக புரிந்து கொள்ளும். எனவே அவசியமற்ற விஷயங்களை பற்றி பேசாதே. புரிகின்றதா? செலவுகளை திட்டமிட்டு செலவு செய். நிறைய செலவுகள் இருக்கின்றன. முதலில் அதிகமாக செலவு செய்துவிட்டு பின்பு அவதிப்படாமல் திட்டமிட்டு செலவு செய். உனக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். நெருங்கிய உறவென்று உன் மனம் காயப்படும்படி பேசு இருந்தால் அதை மன்னித்து விடு. அந்த உறவு தன் தவறு புரியாமல் பேசிவிட்டது. அதனால் அனைத்தும் ஏற்றிவிடு. நான் உன்னோடு ஆறுதலாக தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அது போதாதா? நான் இருக்க நல்லதே உன்னுடைய வாழ்க்கை நடக்கும். ஒரு பெண் மூலம் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து வருகின்றன. உங்களுடைய அமைதியும் இப்பொழுது பெற்றுள்ளது. ஆனால் நிச்சயமாக இனி யாரும் குறுக்கிடாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். நீயும் அதில் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உனக்கு பிடித்த மாதிரி நீ அமைத்துக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் வராகியானவள் நான் உன்னோடு இருந்து உன்னை நான் வழி நடத்துவேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் வராகியானவள் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. எல்லாவற்றையும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.